ஃபர்ஸ்ட் இன்ட்ரூடரோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 45, ஹைட்டு 15, ஸ்ட்ரென்த் 20, ஸ்கில் 15, பவர் 10, ரெஸ்பான்ஸ் 30. இன்ட்ரூடரோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். ஸ்ட்ரெச்சஸ் டீம் வித் இஸ் ரன்னிங் பவர், வின்ஸ் ரேஸ் அப் அண்ட் டவுன் த ஃபீல்ட். இன்ட்ரூடரோட வேலை என்னென்னா ஸ்பீடி விங்கர். இன்ட்ரூடரை வந்து நீங்கள் அட்டாக்கில் இந்த பொசிஷனில் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவன்கிட்ட ஷூட் கிடையாது, அதனால தான் இங்கே வைக்கிறோம். இவனோட வேலை என்னென்னா லாங் பால்ஸ் இப்போ நம்ம சென்ட் பண்ணோம்னா எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ட்ரிபிள் பண்ணிவிட்டு இந்த விங்லேருந்து இந்த கிராஸ் போடுவான் நம்மளோட மெயின் ஸ்ட்ரைக்கருக்கு. அதுதான் இன்ட்ரூடரோட வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஸ்பீட் ஸ்டார் மாதிரி அடிக்கடி ட்ராக்கில் ஆகிட்டே இருக்க மாட்டான், சம்டைம்ஸ் ட்ராக்கில் ஆகும். ட்ரிபிளும் நல்லா இருக்குது, அதனால் அந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறது நல்லது. கிளியர் இருக்கிறனால நீங்கள் டிஃபென்ஸில் வந்து இந்த பொசிஷனில் யூஸ் பண்ணலாம். அட்டாக்கில் வந்து 3 ஸ்ட்ரைக்கராக இங்கே 2 ஸ்ட்ரைக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்ட்ரைக்கர் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதர் ஒன் சைடு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு வந்து ப்ரௌலர் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இல்லை பவுச்சர் யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருந்தால். டிஃபென்ஸில் நீங்கள் இதர் இந்த சைடு இல்லைனா இந்த சென்டரில் தான் வைக்கணும், ஏதாவது ஒரு சைடு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களால் ஸ்பீடி பிளேஸ் அதே இன்ட்ரூடரே ட்ராக்கிள் பண்ணுவான். அதுக்கடுத்து இன்வெர்டரை ட்ராக்கிள் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ ரைடர் புதுசாக வந்திருக்க பிளேயர், ஸ்பீடி ஸ்டார், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ராக்கிள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் டிஃபென்ஸில் பெஸ்ட்டு பொசிஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்லேயும் நல்லா ப்ளே பண்ணுவான், அட்டாக்லேயும் நல்லா ப்ளே பண்ணுவான். என்னோடய சாய்ஸ் என்னென்னா பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு லெவல் 8th லெவல் 7th லெவலில் இருக்கீங்க கேப்டன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கேப்டனை வந்து இன்ட்ரூடராக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ட்ரூடர் அட்டாக்லேயும் யூஸ் பண்ணலாம், டிஃபென்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். வெசடைல் பிளேயர். நம்ம பார்த்த அட்டாக்கர் சீரீஸ்லேயே அவன் வந்து வெசடைல் பிளேயராக இருப்பான். அதுதான் இன்ட்ரூடரோட ரிவ்யூ தான். இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துருவோம். அந்த வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஓவரால் நான் இன்ட்ரூடரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ப்ளே பண்ணி பார்த்ததில் இன்ட்ரூடரை வந்து ஒன் சைடு இதர் அட்டாக்கில் வச்சுக்கணும் இல்லை டிஃபென்ஸில் வச்சுக்கணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயரு. இன்ட்ரூடரோட ட்ராபேக் என்னென்னா அவனுக்கு பவர் கிடையாது, அதுக்கடுத்து கிடையாது, ஷூட் கிடையாது, அதுதான். மற்றபடி எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வேடர் அப்புறம் இன்ட்ரூடர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ராக்கிள் பண்ணுறாங்க, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அவங்க இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண பாருங்கள். இதுதான் நான் வந்து இன்ட்ரூடர் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அட்வான்டேஜெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இன்ட்ரூடர் யூஸ். அமுக டுமுக அமால் டுமால்